ஒருத்தனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு சொன்னால் அப்போஸ்தலர்களுக்கு சொல்ல நீங்கள் பலன் அடைந்து ஆவிக்குரிய ஞானம் அடைந்து முதிர்ச்சி அடைந்து பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசியிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த வசனத்தை வச்சு தான் அடுத்தடுத்த வரங்கள் கொடுக்கப்படுகிறது, நிகழ்வுகள் ஒவ்வொரு தடவை நடைபெறுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ முதல்ல அந்நிய பாஷை கொடுக்கப்பட்ட அடிப்படையான காரியம் உலகம் முழுவதும் சுவிசேஷம் மக்களுக்கு செல்லப்படணும். பல மொழிகளில் சுவிசேஷம் பரவுவதற்கான ஒரு அடையாளம் ஆதி சபைக்கு எது கொடுக்கப்படுதுன்னா சுவிசேஷம் இனி யூதனுக்கு மாத்திரம் அல்ல, மீட்பு இனி யூதனுக்கு மாத்திரம் அல்ல, முழு உலகத்துக்குமான நிரூபணம் என்பதற்காக சொல்லப்பட்டது. சத்தியத்தை அறியாத ஒவ்வொருவனும் தன்னுடைய தாய் மொழியில் வேதத்தையும் கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதற்காக அந்நிய பாஷை அடிப்படையாக கொடுக்கப்படுகிறது. பைபிள்லையே மொத்தம் 3 இடங்களில் தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் அந்நிய பாஷையை சொல்லுது. அதில் 4வதாக கொரிந்திய நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நீங்கள் கவனிச்சீங்கன்னா அப்போஸ்தல நடவடிக்கைகளும் கொரிந்தியரை தவிர வேறு எங்கேயும் சொல்லப்படும். அப்போஸ்தல நடவடிக்கைகளும் கொரிந்தியரும் சபையினுடைய ஆரம்ப காலம், சபையினுடைய இன்னாகிரேஷன் துவக்க விழா. நான் ஒரு பில்டிங் கட்டுறேன், ஒரு வீடு கட்டிட்டேன், அந்த வீடை துவக்க விழா நான் வைக்க போகிறேன், அதுக்கு ஒரு பெரிய தோரணம் கட்டுறேன், ஒரு 4 பலூன் கட்டுறேன், அதை அலங்கரிக்கிறேன், அதை பூப்படுத்துகிறேன், அதை சுத்தப்படுத்துகிறேன், அதை பெயிண்ட் அடிக்கிறேன், நிறைய பேரை கூப்பிட்றேன், சாப்பாடு போகிறேன், விருந்து வைக்கிறேன், அந்த வீட்டு வாசலில் ரிப்பன் கட் பண்ணிட்டு நான் உள்ளே போகிறேன். அடுத்த நாள் என்ன செய்வேன்? அடுத்த நாள் வேலைக்கு போய்ட்டு திரும்ப அதே வீட்டுக்குள்ளே தான் போகிறேன், அதே வாசலில் தான் நுழையிறேன். ஆனால் அந்த வீட்டை துவக்கும் பொழுது என்ன நடந்துச்சு? அது நடக்காது. அது அடுத்து காமனாக அது நான் போய் வாசம் பண்ணக்கூடிய வீடு ஆயிரும். எல்லா நேரமும் நான் அலங்கரித்து எல்லா நேரமும் பலூன் கட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதில்ல.